ஸோ யாரோட பொண்ணு? விஜயராஜோட பொண்ணு. ஹலோ மக்களே, ஸோ குட் மார்னிங். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்தேன். ஸோ இதுதான் நம்ம குடில் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம குடியில் வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். என்னது அது? மாமா கொண்டாந்து புடவை கொடுத்தாரு. நல்லா இருக்கு. இந்த கலரே இல்லை தான் ஃபஸ்ட்டு இல்லையம்மா. வேணாம் எனக்கு. நல்லா இருக்குது பெருசாக பார்டரு. நல்லா இருக்குதுல்ல. எப்போ வந்தார்? நீ தூங்கி நின்ற அப்போ வந்தார். எழுப்பி எடுத்தனே. நான் தான் எழுப்புற நீ தூங்கி வரக்கூடாது. மாவா சாப்பிடுங்க. விடு, சர்ச்சிலே விஷ் பண்ணிட்டேன். நல்ல வேலை. ஹலோ மக்களே, குட் ஈவினிங். ஸோ இன்னொரு கிளிப்பும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். கேரிங் மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து ட்ரைபாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணி போடலான்னு. ஆனால் இது வேறு மாதிரி வந்துச்சு. சீல மம்மி வந்து இடத்துல போய் செயின்னு கம்மல்லாம் எடுத்துருந்தாங்க எனக்கு போடணுன்னு. நான் நார்மலாக வந்து ரெடி ஆகிட்டேன். குர்த்தி தான் வேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஜிமிக்கெல்லாம் போட்டால் செட் ஆகுமா? செட் ஆகாது தானே. ஸோ இந்த இந்தியன் மதர்ஸே இப்படி தான். அவங்களுக்கு வந்து நல்லா வந்து கம்மல் கோல்ட்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கணும். ஆனால் எனக்கு கோல்டே பிடிக்காது. ஸோ எது வேணாலும் கொடுங்க, எனக்கு வந்து இது கோல்டை தவிர்த்து எது வேணாலும் நான் போட்டுன்னு சுற்றுவேன் வாழ்க்கை ஃபுல்லாக. அந்த மாதிரி நான் ஒரு கேரக்டரு. ஸோ அதை போட்டு போடு 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. வாட்டி சொன்னால் அது வந்து 100 வாட்டி சொல்கிற மாதிரி என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நான் என் பேச்சை கேட்பேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு நான். ஸோ யாரோட பொண்ணு? விஜயராஜோட பொண்ணு. என் டேடியெல்லாம் வந்து வேறு லெவலு, யாரு கூடயே கம்பேர் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி டேடி எங்கள் டேடி. ஸோ அவர்லாம் வந்து ஒரு வாட்டி சொன்னால் அதுதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவரோட பொண்ணு நான். ஸோ
நான் வந்து மாற்றுதல் இருக்குமா? இல்லை, ஆப்வியஸ்லி அது வந்து இல்லை. ஓகேவா? அதுக்கு தான் இது கன்வின்ஸ் பண்ணினே நாங்கள் போடுன்னு. நான் வந்து போடவே இல்லை. கடைசியில் செயின் ஒண்டி போட்டுக்கினேன். அதுக்கப்புறமா வந்து கழட்டி வச்சிட்டேன். ஸோ வெளியே போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து கழட்டி வச்சிட்டேன். ஈவினிங்குள்ளே கழட்டி வச்சிட்டேன் அதை. ஜிமிக்கு வந்து போடவே இல்லை நான் கடைசி வரைக்கும். 1 வீக்கில் வந்து நியூ இயர் வரப்போகுது. அப்பவும் வந்து டென்ஷன் பண்ணுவாங்க, போடு அப்படின்வாங்க. நான் வந்து போடுறதாவே இல்லை. ஓகேவா? ஏன்னா எனக்கு கோல்டே சுத்தமாக வந்து செட் ஆகாதுன்னு எனக்கு பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கப்புறமா வந்து மேரேஜ்லலாம் கண்டிப்பாக போடுவேன். மேரேஜில் அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எல்லாமே போடுவேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு போடுறதுக்கு இஷ்டமே வரமாட்டேன்து, என்னன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படி தான், கோல்டே போட மாட்டேன். மம்மி கத்தினே இருப்பாங்க, நல்ல நல்லது போடாத இருக்கிறியே, சும்மா அந்த மாதிரியெல்லாம் போட்டுனுக்கிறிய ஆர்டிஃபிஷியல்ஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அந்த கிளிப்பை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த இன்ட்ரோ. ஸோ உங்கள் மதர்ஸும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் அந்த கிளிப்பை. என்னது இந்த செயினை போடு, அந்த கம்மல் ஆவாது. வாங்க நான் செயின் ஒண்டி போடுவோம், கம்மல் வேணாம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்காது. எந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்குவா? வேணாம். அந்த கம்மல் இந்த கம்மல்லாம் போற அதெல்லாம் நல்லா இருக்குமா? ஆமாம், சுமார் மாதிரி டிஸ்டர்ப் பண்ண நான் போடுறேன். சரிமா இல்ல ஆவாது, வேணாம். ஒரு ஆசையை வாங்கி போட்டா உங்களுக்கு இதே ஒரு பொழுப்பு வேணாம் எனக்கு. வேணாம் எனக்கு. போ நீ சலண்டா, நான் ரீல்ஸ் பண்ணணும். சரி செயின் போடு. என்னங்க அந்த கிளிப்பு போடுறதுக்கு ஒரு பொட்டை புள்ளிக்கு போட்டு கேமரா ஓவர் ஆக்டிங் பண்ணாத. நீ கேமரா காட்டு. ஒரே செயின் போடணும், அவ்வளோ முடிச்சுக்காது. ஐயோவா எங்கன்னா போய் கும்பிட்டு போட்டு கட்டி கொடுத்தா கூட வித்த மாதிரி தான் மாட்டின்னு போவேன், காடா மாதிரி மாதிரி. பாரு டாப் நல்லா இருக்குதுல்ல. நான் சூஸ் எவ்வளோ இது? 5000. மூஞ்சி 1000. இது கழட்டுமா? ஐயோ மூக்கு தெரியும். கழட்டி நரி கொட்டி மாதிரி அடி வாடா எனக்கு போ. அசிங்கமாக்குது எப்பா பேச. கழட்டி நான் அடிச்சு கழட்டி பிச்சை எடுத்துரும் அதோட. எனக்கு வானாமா விடு. போட்டதை புடிச்சில கழட்டு. வேணாம் அது போட்டு சூப்பரா இருக்கும். வானாமா நல்லா இருக்கும் போடுறி. இன்னைக்கு நீ போதே விடு. இல்ல அது நல்லா இல்ல. அது நல்லாவே இல்லை. நீ காண மாதிரி நான் போயிட்டு வந்துருவேன். இப்ப சாப்பிட்டு இவன் அது அசிங்கமாக்குது. வானான்றல விட்டுரு, அவ்வளவுதான். அது போட்டு பாரு. அது நல்லா இல்லைன்னா நீ கழட்டி. நல்லா இருக்காது. இது வர இதுக்கு அது புடவைக்கு நேற்று குதுனா நல்லா இருந்துச்சு. உருளி நேத்து என்ன சொன்ன காலைல போடுறேன். இருடி கிளிப்புங்க மாட்டிருந்தது கட்டுங்க. இருடி இது போட்டுட்டு இந்த கம்மலை போட்டுட்டு நல்லா இல்லைன்னா கழட்டி. அதுக்காக இப்ப வாங்கி வந்தது புளி கூட வாங்கி வந்தாரு. உனக்கு வாங்கி வந்தா போட்டு இருக்குது தானே மாதிரி பாபி. எப்படி பட்டுச்சு பாரு. இல்ல நாளைக்கு திருப்பூர் நாங்க சர்ச்சு போடு. இப்ப போட்டுட்டு நல்லா என்ன கழட்டு. நாளைக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காது. நாளைக்கு திருப்ப நான் கட்டுவேன். ஆர்டர் ரெடி ஆயிட்டு ஜிம்மிக்கு போடணுமா? இந்த செயினே போட்டு இதுவா இருக்கு. லஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் நான் வெளியே தான் சாப்பிட்டேன். மம்மி வீட்லேயே பண்ண கர்ட், சிக்கன் கிரேவி, சிக்கன் கபாப், சிக்கன் பிரியாணி. இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். ஆல்மோஸ்ட் 2:30க்குள்ளே நம்மளோட லஞ்ச் வந்து தயாராகிருச்சு. டேடிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்துன்னு போய் டேடிக்கிட்ட அவரோட பிளேட்டில் சர்வ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா கர்ட் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு கர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கர்டும் ஒரு பவுலில் ஊற்றிட்டு எடுத்துன்னு போய் டேடிகிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே நல்லா ஸ்பெஷலாக போயிருக்கும். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ்.